இப்போ இந்த ஃபித்ரா தர்மம் அப்படின்றது யாருக்கு கடமையாகுது, யார் யாருக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். அந்த இதில் ஷாஃபி மதப் ஹனஃபி மதப் வித்தியாசப்படும். ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, அந்த பெருநாள் தினத்தன்று தனக்கும் தன் பொறுப்பிலே உள்ளவர்களுக்கும் உணவு உடைக்கு போக மீதம் இருந்தால் ஃபித்ரா தர்மம் கொடுக்கணும். அவ்வளோதான். பொறுப்பிலே உள்ளவர்கள்டா யார் அப்படின்னு கேட்டால் அவரோட மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள், தாய் தந்தை, இவருடைய பொறுப்பில் தான் அவங்களாம் இருப்பாங்க. இவங்களுக்கு உணவு உடைக்கு போக மீதம் இருக்குதா, ஃபித்ரா தர்மம் கொடுப்பது கடமை. கடமைங்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கட்டாயமாக கொடுத்தா ஆகணும். நம்ம தர்மம்னு சொல்லிக்கிறோம், ஆனால் கட்டாயமாக கொடுத்தாகணும். கட்டாய தர்மம் வேண்டாம் சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க, யாருக்கு ஜக்காத்தினுடைய நிசாபு அன்றைய தினத்தில் இருக்குதோ அவருக்கு கடமைங்கிறாங்க. ஜக்காத்து நிசாபு நமக்கு தெரியும். தங்கமாக இருந்தால் 85 கிராம், வெள்ளியாக இருந்தால் 612 கிராம், பணமாக இருந்தால் இந்த 612 கிராம் வெள்ளி எவ்வளோ மதிப்பு பெறுதோ அந்த அளவுக்கு பணம் அன்றைய தினத்தில் இருந்தால் ஃபித்ராவும் கொடுப்பது கடமை. ஆனால் இதில் ஜக்காத்துக்கு இந்த ஃபித்ராவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஜக்காத்து கடமை இந்த நிசாபு வந்து ஒரு வருடம் இருந்தால் தான், வந்த உடனேயே கடமை ஆகிடாது. ஆனால் ஃபித்ரா தர்மம் அப்படி இல்லை. அன்றைய தினத்தில் அந்த நிசாபு இருந்தால் தான் கடமை தான். ஒரு வருஷம் ஆகலைன்னு அவங்க சொல்ல முடியாது. இப்படி பார்க்கும் பொழுது ஹனஃபி இமாமுடைய கருத்து பிரகாரம் ஒருவர் தனக்காகவும் ஃபித்ரா தர்மம் கொடுக்கணும், தன்னுடைய பிள்ளைகள் சிறுவர்களான பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். கடமை. மனைவிக்கு அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. கொடுத்தா கூடும், அது ஒரு விஷயம். கட்டாயங்கிறது இல்லை. தாய் தந்தையர்களுக்காக இவர் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாக்கா அதுவும் கட்டாயம் இல்லை. ஆனால் தாய் தந்தையர்களுக்காக இவர் கொடுக்குறாருன்னா கூடும். ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே அளவுகோலை என்ன, ஜக்காத்துடைய நிசாபு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தானே. இப்போ மனைவி இருக்கிறாங்க, அவங்க ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிசாபு இருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு இப்போ கடமையாயிரும்ல. தாய் தந்தைகள் இருக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு அவங்க செலவு வச்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ கடமையாயிரும்ல. இப்போ அவருக்காக இவர் கொடுக்க தேவையில்லையே, அவங்கவுங்களுக்கு கடமை தானே. ஆனால் அவங்களுக்கு கடமையானாலும் சரி, கடமை இல்லாவிட்டாலும் சரி, அவங்களுக்காக மகன் கொடுக்குறாருன்னு சொன்னால் கூடும்.